Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now. என்னாச்சு உனக்கு தெரியலையே சரி பாப்போம் ஏண்டா ரோட்ல ஒழுங்கா நடக்க தெரியாதாடா உனக்கு எதுக்காகடா இப்படி மேல வந்து விழுந்து யூனோ நான் ஒன்னும் வேணும்னே அந்த மாதிரிலாம் வந்து விழல என் சூழ்நிலை அப்படி இந்த வருஷத்துல இதாடா செம்ம ஜோக்கு ஏண்டா தப்பெல்லாம் நீ பண்றத பண்ணிட்டு சூழ்நிலை வழியா பழிய போடுற அப்கோர்ஸ் வெக்கமா தான் இருக்கு என்ன பண்றது அடுத்த நிமிஷமே நான் அதை மறந்து போயிடுறேன் ஏன்னா இது எல்லாமே விதிப்படி தான் நடக்குது அட சோம்பேறி அது எப்பறா விதிப்படி நடக்கும் ரோட்ட ஒழுங்கா பார்த்து நடந்தா அதெல்லாம் சரியா நடக்கும் அப்படியா அப்படி சொல்றியா நீ அப்படின்னா நீ இனிமேல் ஒழுங்கா ரோட்ட பார்த்து நட நீ எப்படி நடக்கிற நான் பாக்குறேன் நான் ஒரு ஏலியன் என் பிளானட்ல இருக்கிறவங்க எல்லாம் நான் கிண்டல் பண்ணிட்டு இருப்பேன் அதனாலதான் நான் இந்த மாதிரி தடுமாறி நடக்கணும்னு எனக்கு தண்டனை கொடுத்திருக்காங்க இந்த தண்டனைய நான் உனக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றேன் என்ன சொன்ன எனக்கு எதுக்கு பாப்பு நான் கிளம்பிறேன் நான் தடுமாறத பார்த்து சிரிச்சவல்ல நீ இப்ப நீயே உன்னை பார்த்து சிரிச்சுக்கிட்டு நானும் பாக்குறேன் இதுக்கு மேல நீ சிரிப்பியா என் பார்வை உன் மேலதான் இருக்கும் யாரு என் கதவை வந்து தட்டுறது? ஓ நீதானா? நினைச்சேன் என் கதவை நைஸா வந்து தட்டிட்டு ஓடி போலான்னு பாக்குறியா? உன்னால ஓடி போக முடியாது. காலையில இருந்து நான் பாக்ஸிங் பிராக்டிஸ் பண்ணவே இல்ல. உன்னை வச்சு கொஞ்சம் நான் பிராக்டிஸ் பண்ணிக்கிறேன். இல்ல பாக்ஸர் எடுங்க அது வந்து என்ன விஷயம்னா என்னால ஒழுங்கா நடக்க முடியலடா. இப்போ உனக்கு சிரிப்பு வரலையா? ரோட்ட பார்த்து நடக்க தெரியாதா உனக்கு? ஒரு நல்ல எதிர் வீட்டுக்காரரா உங்களால நடந்துக்க முடியாத பாக்ஸர் சார். எப்ப பார்த்தாலும் எங்க கிட்ட பிரச்சனை பண்றீங்க. அக்கம் பக்கம் இருக்கிறவங்களுக்கு உங்களை மாதிரி அகலமா வளர்ந்தவங்க தானே பாதுகாப்பா இருக்கணும். அதை விட்டுட்டு எப்ப பார்த்தாலும் மூக்க சாக்க வச்சுட்டு முன்னால வந்து நிக்கிறது நியாயம் இல்ல. ஓ சாரி தவறுதலா மிஸ்டேக் ஆயிடுச்சு. உன்னை நான் சரியா கவனிக்கவே இல்ல. ஆனா இரு இப்ப கவனிக்கிறேன். சார் உங்களுக்கு அடி எதுவும் படல? யோசனை பண்ணிட்டு இருக்கேன். 2 பேர் நம்ம வண்டி மேல வந்து விழுந்தாங்க. அவங்க யாரா இருக்கும்? இன்டர்நேஷனல் கிரிமினல்ஸா இல்ல லோக்கல் ரவுடிஸா? நல்ல ஆழமா சிந்திச்சதுக்கு அப்புறம் நான் உறுதியா சொல்லுவேன், அவனுக்கு 2 பேருமே லோக்கல் ரவுடிஸ் தான். அதுவும் மோட்டு 10 ரூபா தான் இருக்கணும். அவங்கள தவிர வேற யாரும் இருக்க முடியாது. பிரமாதம் சார், நீங்க என்னமா கண்டுபிடிச்சீங்க? நீங்க எங்கேயோ போயிட்டீங்க சார். இந்தியாவே உங்களை தலை வணங்கும் சார். யூ ஆர் கிரேட் சார், பட் யூ ஆர் வெரி லேட் சார். டியூட்டில இருக்கும்போது என்ன பாராட்ட கூடாது. சரி வாங்க, அந்த லோக்கல் பசங்க எங்க இருப்பாங்கன்னு இப்ப பார்க்கலாம். அந்த ஏலியன் கிட்ட எதுக்கடா வம்ப இழுத்த? அதுங்க கிட்ட எல்லாம் பிரச்சனை பண்றது முதல்ல வாயில கையை விட்டு பாக்குற மாதிரிடா. ஒரு பழமொழி தெரியுமா? தன் வினை தன்னை சொல்லுவாங்க. நீயே உன் தலையில மண்ணள்ளி போட்டுக்கிட்ட மோட்டோ. நான் ஒண்ணும் மண்ணள்ளி போட்டுக்கலையே. ஞானப்பழம் மாதிரி பேசாத மோட்டோ. ஒரு பழமொழி தானே சொன்ன, அது கூட சொல்லக்கூடாதா நண்பரா இருந்துட்டு? இப்ப நம்ம நேரா ஜட்கா கிட்ட போறோம். நீ ஒரு அடியும் பார்த்து எடுத்து வை மோட்டோ. ஆனா உன இப்படி டிஸ்கோல ஆடாது, என்ன பயமுறுத்தாத மோட்டோ. காலம் பூரா இந்த வீங்கன வாயனுக்கு அட்வைஸ் பண்ணியே நான் ஓஞ்சிருவோம் போல இருக்கு. நல்ல ஐடியா பண்றேன் மோட்டோ. இந்த மாதிரி தான் ஸ்கேட்டிங் பண்ணிட்டு கேர்லெஸ்ஸா என் கூட நடந்து வாடா. சீக்கிரம் வா. Stop! In the name of law.
ஏய் மோட்டு பத்துலு நில்லுங்க. சட்டத்தின் மீது ஆணையா சொல்றேன், பாரத தாய் மீது ஆணையா சொல்றேன், இந்திய நாட்டின் மீது ஆணையா சொல்றேன். ஏய் அட கடவுளே, என்ன மோட்டு இது நடு ரோட்ல யோகா பண்ணிக்கிட்டு இருக்கியா? இது என்ன ஆசனம்னு சொல்லு. குப்பை தொட்டி ஆசனமா? சிங்கம் சார், ஒருத்தன் பிரச்சனையில இருக்க மாதிரி பிச்சை எல்லாம் உதறக்கூடாது. போட மட்டும் நான் பாத்துக்கிறேன். புடிச்சிருக்க மாட்டியா? வரும்போது பிரச்சனை எங்க இருந்து தான் தேடி வந்தோ தெரியலையே. ஒரு பிரச்சனைக்கு இன்னொரு பிரச்சனை ஃப்ரீங்கிற மாதிரி எல்லாம் இருக்குது. என்னோட 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல இப்படி ஒண்ணு நான் பார்த்ததே இல்லப்பா. அட மோட்டு, என் உயிர் நண்பா, உடன்பிற சகோதரா, என் முன்னோர்கள் மேல சத்தியமா சொல்றேன், இத போட்டுக்கோ, உனக்கு வலிக்கவே வலிக்காது. உண்மைதான்பா. புடிச்சிருக்க மாட்டியா? நீ ஒரு பெரிய மகான்டா. மோட்டு பத்துலு, என் நண்பர்களே, என் உடன்பிற சகோதரர்களே, ஒரு மனுஷனோட கடமை இன்னொரு மனுஷனுக்கு உதவுறது தான்ப்பா. அதுலயும் நீங்க 2 பேரும் என் ஃப்ரெண்ட்ஸ், என் உடன்பிற சகோதரர்கள். இந்த ஷூவை போட்டுக்கிட்டு நீ எங்க கால வச்சாலும் சரி, அப்படியே அங்க லாக் ஆயிடும், வழுக்காது. என் முன்னோர்கள் மேல சத்தியமா சொல்றேன், உண்மைதான். ஆல் தி பெஸ்ட் பா. தேங்க் யூ பல்ராம் நாயுடு. அச்சோ, வர கொடுத்தவன் காலையே கால வச்சுட்டியே. சாரி சாரி, நான் புடிச்சிருக்க மாட்டியா? தெரியாம பேசிட்டேன். மாமியாரே, சாரிடா பத்துலு. சாரி சாரி, மன்னிச்சுக்கோ. சாரி பல்ராம் நாயுடு, ஏதோ தெரியாம பேசிட்டேன். காப்பாத்துங்க. இப்ப எதுக்காக நீங்க இப்படி அழுவுறீங்க? நான் தான் மன்னிப்பு கேட்டேன்ல, மன்னிச்சிருங்க. ஏய், சாரி மட்டும் சொன்னா பத்தாதுப்பா. முதல்ல அந்த கால அவன் மேல இருந்து எடு, அவனுக்கு வலிக்கும்ல. பை மிஸ்டேக், அதாவது முன்கூட்டியே ஏதாவது தப்பு நடக்கிறதுக்கு முன்னாடியே நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. என்ன எல்லாரும் ஓகே? என்னடா பத்து ஆச்சரியம் இல்ல, ஃபைட் மட்டும் தான் இப்ப நடக்க போகுது பாரு. குதிலே குதிங்க, ஃபர்ஸ்ட் டைம் போனாலும் பரவாயில்ல. குதிங்க. போதும் நிறுத்துக்க. இந்த மாதிரி அடுத்தவங்க கஷ்டப்படும் போது சிரிக்க கூடாதுன்னு நீ தானே சொல்லி இருந்த. இப்ப மறுபடியும் நீ ஏன் சிரிக்கிறீங்க? நாங்க யாரும் சிரிக்கலப்பா, உன்னை இப்போ அடிச்சுட்டு தானே இருந்தோம். நீ என்ன லூசா? மட்ட பசங்களா அங்க பாருங்க, ஒரு ஏலியன் என்ன பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கு. அது உங்க கண்ணுக்கு தெரியலையா? என்ன ஏலியனா? அதுவும் எங்கயா? அட பத்துலு, என் நண்பா, என் கண்ணுக்கு எந்த ஏலியனும் தெரியலையே. உன் கண்ணுக்கு ஏதாவது தெரியுதா? அதாவது தம்பி ஜட்கா சார், இது எல்லாமே நமக்கு தெரியாது, மோட்டு கண்ணுக்கு மட்டும் தான் தெரியும். ஏன்னா அந்த ஏலியன் தான் மோட்டுவுக்கு அப்படி ஒரு வியாதியை கொடுத்திருக்கு. இந்த ஃப்ளையிங் ஹெல்மெட் அப்படி நீ எங்க போகணுமோ அங்க போய்க்கோ. இனிமே நீ நடக்க வேண்டிய அவசியமே இருக்காதுப்பா. ஜெய் ஹோ! சீக்கிரம் பத்துரு, வண்டியில ஏறு. ஜான் பேங்க கொள்ளடிச்சிட்டு போயிட்டு இருக்கான். ஆஹா, சமோசா. The name is சிங்கம். இந்த சிங்கத்தோட குறியில இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு செலவையில, அதாவது இம்பாசிபிள். நில்லுங்க ஜான், அப்படியே நில்லு. நான் உன்னை விட மாட்டேன். சட்டத்தின் மீது ஆணையா சொல்றேன். எங்கேயோ கேட்ட குரல் சார். எதுக்கு மோட்டு இப்ப சீலிங் பேன் எடுத்து மண்டையில கவுத்து வச்சுக்கிட்டு இப்படி கண்ட இடத்துல தெரிஞ்சுக்கிட்டு இருக்க? அப்பாவி பொதுமக்கள் சேர்த்து வச்சிருக்கிற பேங்க்ல இருந்து தண்டனை கட்டான் கொள்ளையடிச்சு ஓட. சரி சரி, நான் போறேன். குட்டப்பையில ஜான், அப்படியே நில்டா. தேங்க்யூ மோட்டு, நீ சட்டத்துக்கு உதவி செஞ்சிருக்க. இன்னைக்கு உன்னாலதான் என்னால ஜான பிடிக்க முடிஞ்சது.
என்னால நடக்கவே முடியல. அந்த ஏலியன் வந்து என்கிட்ட என்னவோ சொல்லுச்சு. அதுக்கப்புறம் என்னால சுத்தமா நிக்க கூட முடியல, நடக்கவும் முடியல. நீங்க தான் ஏதாவது பண்ணணும். ம், நீ மனசார சாரி சொல்லிட்ட. அதனால நான் உன்னை மன்னிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். ஏலியன் அண்ணாச்சி, நான் நல்லா பாடம் கத்துக்கிட்டேன். இனிமே யாரையுமே நான் கிண்டல் பண்ணி சிரிக்கவே மாட்டேன். அப்புறம் நானும் பாட கத்துக்கிட்டேன். எப்பவுமே தோல்வியை ஒத்துக்கவே கூடாது. நீ உன்னை சரி பண்ணிக்கிறதுக்காக ஒரு நாள்ல நீ எவ்வளவு முயற்சிகள் பண்ணன்றத பார்த்தேன். ஆனா நான் எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சேன். இப்போ நானும் முயற்சி பண்ண போறேன். இந்த சாபத்துல இருந்து கண்டிப்பா விமோச்சனம் கிடைக்கும். ஏன்னா முயற்சி திருவினையாக்கும். முயற்சியை தளர விடவே கூடாது. அத பாவி மோட்டு, உனக்கு என்ன ஆச்சு? நீ யார்கிட்ட பேசிட்டு இருக்க சொல்லு. சிங்கம் சார், அந்த கதையை சொன்னா ஒரு செக்மெண்ட் ஓடும். அத சீக்கிரமா சுருக்கமா சொல்லு. சட்டத்தின் மீதானையா கேக்குற சொல்லு. ஓகே ஓகே, வாங்க நாம டீ கடை மண்டைய கிட்ட போய் சூடா சமோசா சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே இந்த கதையை வேளா மாதிரியா சொல்றேன். எப்படியும் ஒரு 25 எபிசோடாவது மெகா சீரியல் மாதிரி இழுத்துடலாம். வாங்க வாங்க, ஐயா கதை சொல்றது எக்ஸ்பர்ட். Watch India's largest kids library only on Geo Hotstar. Download the app now.